தயவு செஞ்சு அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், உங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கு நீங்க கடமை தவற வேண்டாம், அது உங்களுடைய கடமையும் கூட, போட்டுக்கோங்க. ஆனா பொதுமக்களாகிய நீங்கள் என்ன விரும்புறீங்க? திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது உங்க வாக்க பலவீனமான கட்சி கொடுத்தா என்ன ஆகும்? தயவு செஞ்சு சிந்திங்க. தாவேகானுடைய தலைவருடைய ரசிகர் இல்லை, என்னுடைய வயதுக்கும் அவருடைய வயதுக்கும் நான் ரசிகரா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றேன், தெரிந்தோ தெரியாமலோ 2.7 கோடி இளைஞர்கள் வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால போய் பாருங்க. அவங்களுடைய சக்தி, பூனை கண்ணு முடிச்சுன்னா பூலகமே இருள்னு சொல்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படியே இருங்க. தேவை மக்கள் இப்ப 30 ஆண்டு காலம் தொடர்ந்து வாழ்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் வந்தாச்சு, 50 ஆண்டே ஆயிடுச்சு. அதனால அது முடிக்கிற தருணம் வந்திருக்கு. தயவு செஞ்சு முடிப்போம். ஒரு வாய்ப்பு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கொடுக்க போறாங்க. 1 கோடி பேர் சரிஞ்சாலும் மீதி 1.25 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் ஏறப்போகுது. அது வெற்றி சதவீதமா மாறணும்னா தயவு செய்து வாக்கு பிரியக்கூடாது. இப்ப சீமான் அவர்களுக்கு 8% வருது, 6%, 4%. ஒரு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா? அதான் நாட்டு பிரச்சனையா? அது ஒரு தனி நபர் வளர்ச்சிக்கு தன்னுடைய அரசியல் அலுவலகத்தையே வசூல் பண்ணி வாங்கிட்டு தனி மனித பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ற குற்றச்சாட்டுலாம் உங்களுக்கு வரலையா? 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாடகை இருக்காரு, சொல்லலையா? உலகத்துக்கே தமிழ் வேணும்னு சொல்றவர், ஊருக்கெல்லாம் தமிழ் வேணும்னு சொல்ற, தன் பிள்ளைக்கு தமிழே இல்லாத ஒரு மல்டிநேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதை மத்தவங்க பண்ணா பேசுவாங்க பெருசா. டாக்டர், யூ ஆர் குவாலிஃபைட்.